என் பிறவிக்கு என் தாய் எழுதிய ஜாதகம் வேறு, அது பொய்யானது. என் பிறவிக்கு நானே எழுதிய ஜாதகம் வேறு, இது உண்மையானது. இத்தனை ஆண்டு காலம் என் வாழ்வில் பொய்யை உண்மை என்று நானும் நம்பி வாழ்ந்திருக்கிறேன். எங்கு அது நான் என் தாயின் மீது வைத்த நம்பிக்கை. என் தாயும் பொய்யை உண்மை என்று என்னிடம் சொன்னது எதற்காக எனக்கு அது தெரியல. இங்கு எனக்கு அது தெரியல. நானும் என் தாயை ஏமாந்து இத்தனை காலம் இருந்தது மன வருத்தத்தை எனக்கு கொடுக்கிறது. என் தாயே என் பிறவியின் முதல் உறவு, என் தாயே என் பிறவியின் முதல் நம்பிக்கை, என் தாயே என் பிறவியின் முதல் நண்பன், என் தாயே என் பிறவியின் முதல் ஆசான், என் தாயே என் பிறவியின் முதல் அறிவு, என் தாயே என் பிறவியின் முதல் கடவுள். பல மனிதன் வாழ்வில் இவ்வுறவு முடிவரை இப்படிதான் இருக்கிறது. சில மனிதன் வாழ்வில் தான் இடையில் பிரிவு வருகிறது. என்னை போல அது பிரிந்தும் போகிறது. ஒவ்வொன்றையும் பிற தனி மனிதன் நம் வாழ்வில் இப்பகுதியை பகிர்ந்து கொள்வதாலோ, அதை இழக்கும் தாயின் மனம் தவிப்பதாலோ, தாய்க்கும் எனக்கும் இடையில் வகை வந்த காரணமோ, நான் பாவியாக காரணமோ, ஒவ்வொன்றையும் பிறதனி மனிதன் நம் வாழ்வில் இப்பதவியை பகிர்ந்து கொள்வதாலோ, அதை இழக்கும் தாயின் மனம் தவிப்பதாலோ, தாய்க்கும் எனக்கும் இடையில் பகை வந்த காரணமோ, நான் பாவியாக காரணமோ. என் பிறவிக்கு என் தாய் எழுதிய ஜாதகம் வேறு, அது பொய்யானது. என் பிறவிக்கு நானே எழுதிய ஜாதகம் வேறு, இது உண்மையானது.